Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து CV எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஜெர்மனிக்கு வந்து ஜாப் சீக்கர் விசாவில் வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு ஒர்க் தேட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து CV தேவைப்படும். ஸோ அந்த CV வந்து டொச் லாங்குவேஜில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு எப்படி எது என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றது வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பயோடேட்டா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறது இது. ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு வந்து லேபன்ஸ்லாஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம பயோடேட்டான்னு போடுவோம்ல, அது மாதிரி டொச்சில் வந்து லேபன்ஸ்லாஃப் அப்படின்றது போடுவோம். ஸோ அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து இந்த கார்னருக்கு வந்துடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நேம் போட்டுக்கோங்க, உங்களோட அட்ரஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு ஹண்டி நுமர் அப்படின்றது என்னென்னா மொபைல் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு மெயில் ஐடி, உங்களோட மெயில் ஐடி. அதுக்கு கீழே வந்து உங்களோட ஃபோட்டோ இருக்கணும். ஸோ அதுக்கு பிறகு அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பெர்சோனலிசர் டாட்டன் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படின்றது தான். அது வந்து ஒரு ஹெட்டிங்காக போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து கெபுட்ஸ் டாட்டும், அதுக்கு பிறகு ஒரு பார் போட்டு ஓட் அப்படின்னு இருக்குது. கெபுட்ஸ் டாட்டும் அப்படின்றது என்னென்னா டேட் ஆஃப் பர்த். ஸோ இந்த க்ரீன் கலரில் வந்து நீங்கள் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு ஓட் அப்படின்றது வந்து நீங்கள் எங்கே பிறந்தீங்க அப்படின்றது வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஃபேமிலியன் ஸ்டாண்ட். ஃபேமிலியன் ஸ்டாண்ட்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றது. நீங்கள் வந்து அன்மேரிடாக இருந்தீங்கன்னா லேடிக் அப்படின்றத போட்டுக்கோங்க. நீங்கள் மேரிடாக இருந்தீங்கன்னா ஃபெஹைராட்டட் அப்படின்றத போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து ஸ்டார்ட்ஸ் அன்கெஹோரிகைட் அப்படின்றது என்னென்னா நேஷ்னாலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் இந்தியனாக இருந்தால் இந்தியன் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பெருஃப்ளிஷா வெடஹங் அப்படின்றது என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எந்த மந்த்லேருந்து எந்த இயர் வரைக்கும், எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணி எந்த மந்த் எந்த இயர் வந்து ஃபினிஷ் பண்ணீங்க அப்படின்ட்டு. நான் சும்மா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 லைன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை 4 கம்பெனினா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து ஷூல் உன் யூனிவர்சிட்டேட்ஸ் ஹவுஸ் பில்டிங். அது வந்து நீங்கள் என்ன ஸ்கூல் வந்து எந்த மந்த் எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணினீங்க, எந்த மந்த் எந்த இயர் ஃபினிஷ் பண்ணீங்க, எந்த ஸ்கூல், அந்த ஸ்கூல் எந்த இடத்துல இருக்குது, அந்த ஓட் அப்படின்றதுக்கு வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத போட்டுருங்க. அடுத்தது வந்து உங்களோட காலேஜ் நீங்கள் படித்தது வந்து எந்த மந்த் எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணீங்க, எந்த மந்த் எந்த இயர் ஃபினிஷ் பண்ணீங்க, அந்த காலேஜோட நேம் அண்ட் ஓட், அதோட டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றது போட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போது பிஏ முடிச்சிருக்கீங்க, அதுக்கு பிறகு எம்இ இல்லைனா எம்பிஏ இதே மாதிரி இப்போ 2 டிகிரி அந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்கன்னா இதுக்கு கீழேயும் போட்டுக்கோங்க அதே மாதிரி. ஸோ பிஏ ஒரு இடத்துலையும் எம்இ ஒரு இடத்துலையும் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சோன் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்றது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி. ஸோ ஸ்போர்ட் போட்டிருக்கேன்னா, ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதில் போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து இடிவின்றது வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டர் கோர்ஸ் அந்த மாதிரி எதுக்கும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து ஸ்ப்ராகன், அது வந்து லாங்குவேஜ் என்ன அப்படின்றது. நான் வந்து தமிழிஷ், இங்கிலீஷ் அண்ட் டொய்ச் போட்டிருக்கேன். தமிழிஷ் வந்து மூட்டஸ்ப்ராக, அதாவது மதர் லாங்குவேஜ் என்ன அப்படின்றது வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து மதர் லாங்குவேஜ் தமிழாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தமிழை வந்து ஃபஸ்ட்டே போட்டுருங்க, அதை வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து மூட்டஸ்ப்ராக அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் டொச்சு ஓரளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கூட லைட்டாக கூட போட்டுக்கோங்க, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல உங்களுக்கு ஒர்க் கிடைக்கிறதுக்கு. ஸோ ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஓட் அண்ட் டாட்டும் அப்படின்றது வந்து என்னென்னா நீங்கள் வந்து உங்களோட இடம் அண்ட் டேட் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பயோடேட்டா. கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒர்க்கில் வந்து நீங்கள் இங்கே ஜெர்மன் ஜாப் சீக்கர் விசாவில் இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். ரொம்ப நன்றி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.